வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் அதிகமா கவனமா இருந்தா, அதிகமான மார்க் எடுக்க முடியும்னு போன வீடியோல நான் சொல்லிட்டு இருந்தேன். அது எப்படின்னு வச்சுங்களேன், நீங்க ஒரு பாதையில போயிட்டே இருக்கீங்க. கல்லு தடுக்குது. கல்லு தடுக்குதா நீங்க என்ன சொல்றீங்க? டக்குன்னு என்ன சொல்றீங்க? கல்லு தான் என்னைய தடுத்துட்டுன்னு சொல்றீங்க. ஆனா, அந்த கல்ல வச்சு ஒரு சிற்பி என்ன செய்றாரு? ஒரு சிற்பமா உருவாக்குறாரு. அதே மாரி தான். நம்ம போற பாதையில பல தடைகள் வந்தாலும், நம்ப என்ன நெனைக்கிறோமோ, அதுவாக தான் மாறும். 1. நம்ம வீட்டுக்கு பாம்பு வந்தா என்ன செய்வோம்? பயப்படுவோம். அடுத்தது வண்ணத்து பூச்சி வந்தா, அது ஆசையா என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய கவனத்த ஈர்க்கும். அதே மாரி தான், உங்களுடைய மனசுல என்னென்ன தோணுதோ, அத கவனமா வச்சுக்கிட்டு, நீங்க உங்களுடைய எண்ணங்கள நோக்கி, உங்களுடைய இலக்குகள நோக்கி பயணிச்சீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக அமையும். இது ஒண்ணா. அதுக்கப்புறம் என்ன என்ன பண்ணணும்? நம்ப டெய்லி நம்மளுடைய திங்கிங் எப்படி இருக்குன்னா, பாசிட்டிவ் திங்கிங்கா இருக்கணும். நெகட்டிவ் திங்கிங்கா இருக்கக்கூடாது. அதாவது என்னது? நம்ம போற பாதை வந்து கடினமாக இருந்தாலும் சரி, இது நம்மளால முடியும். இது நம்மளால மட்டும் தான் முடியுன்ட்டு நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா, அந்த இலக்குகள் என்ன செய்யும்? கடினமாக இருக்காது. ரொம்ப எளிதாக இருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, பிரபஞ்சம் தான். பிரபஞ்சங்கிறது அதாவது என்னன்னா, உலகம். நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, அது வந்து உங்களுடைய கையில வந்து கொண்டு வந்து குடுத்துரும். அதுதான். நீங்க எண்ணங்கள தூய்மையா வச்சுக்கங்க. கடினமான பாதைகள் இருந்தாலும் சரி, அத என்ன செய்யணும், எளிதாக கடந்து போக முடியும்னு, நீங்க என்ன பண்றீங்கன்னா, மனசுல நெனச்சுக்கிட்டு உங்களுடைய வேலைகள தினந்தோறும் செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்க இலக்குகள எளிதாக அடைய முடியும். மத்தவங்க என்ன நெனைக்கலாம்? "என்னடா இவன் இப்படி இருக்கான்னு" சொல்லுவாங்க. ஆனா, மத்தவங்க சொல்றத நீங்க எதையுமே காதுல வாங்காதீங்க. புரியுதா? மத்தவங்க சொல்றத எதையுமே காதுல வாங்காதீங்க. உங்களுடைய எண்ணம் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். மத்தவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க இப்படிதான்னு உங்களுடைய மனசாட்சிக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். வேற யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, "மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீ நல்லா இருப்பன்னு." அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். மத்தவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. அந்த உதவி உங்கள நல்ல விதமா கொண்டு போய் சேர்க்கும். மத்தவங்க என்ன நெனைச்சாலும் சரி. ஓகேவா? அவங்களுடைய கனவுகள, லட்சியங்கள அடையறதுக்கு உங்களால முடிஞ்ச அளவு, இயன்ற அளவு மத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அதோடைய திருப்தி யாருக்குமே வராது. அது திரும்ப நான் சொல்றேன், மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எந்த விதமான கஷ்டம் இருந்தாலும் சரி அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. மத்தவங்க என்ன நெனைச்சாலும் சரி, அது நல்ல விதமா தான் முடியும். தேங்க் யூ ஆல். என்னுடைய வீடியோவ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன், மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணுங்க. சிறிய உதவி வேணாலும் பல்குத்த உதவும்னு சொல்லுவாங்க. புரியுதா? உங்களால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க் யூ ஆல்.